வணக்கம். சமூக வலைதளங்களில் ஜோதிடத்தில் கிரகச் சேர்க்கை பற்றி நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இரு கிரகச் சேர்க்கை பற்றி புதன் சுக்கிரன் சேர்ந்தால் இந்த பலன், செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால் இந்த பலன், செவ்வாய் புதன் சேர்ந்தால் இந்த பலன், இப்படி என்று நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை அனைத்தும் உண்மையா என்று பார்த்தால் இல்லை. ஏனெனில் எந்த ஒரு செயலும், ஒரு காரகமும் ஒரு பாவகமும் இரு கிரகங்கள் ஒரு இடத்தில் இருப்பதால் மட்டும் நடப்பது அல்ல. ஏனெனில் மற்ற 7 கிரகங்களின் அதிர்வலைகள், பிரதிபலிப்புகள் அங்கே இருக்கும். 11 கட்டங்கள் காலியாக இருக்கும். இதில் செவ்வாயின் 4, 7, 8 பார்வைகள் பல பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும். குருவின் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள் பல பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும். சனியின் 3, 7, 10 பார்வைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அப்படி இருக்க 2 கிரகங்கள் மட்டும் சேர்ந்தால் இன்ன பலன் என்று மொட்டையாக சொல்வது மிகப்பெரிய அபத்தம். இது எந்த விளைவிற்கு கொண்டு செல்லுமானால், ஜோதிடம் பற்றி நமது சொந்தங்களுக்கும் சமுதாய உறவுகளுக்கும் ஒரு அதீத அவநம்பிக்கை ஏற்படுத்தும் நோக்கத்தில் செல்லும். ஏற்கனவே ஒரு நட்பு வட்டத்தில் 4 பேர் 5 பேர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒருவர் ஜோதிடத்தை உயர்த்தி பேசுவார், ஒருவருக்கு ஜோதிடமே பிடிக்காது, இன்னொருவர் ஜோதிடம் பற்றி பேசினாலே தள்ளி போய் டீ சாப்பிட சென்று விடுவார். இப்படித்தான் சமூக சூழலும் உறவு. ஒரு மாமாவிற்கு ஜோதிடம் பிடிக்கும், மைத்துனருக்கு பிடிக்காது, சித்தப்பாவை பகுத்தறிவாதியாக இருப்பார். இப்படி இருப்பது தான் சமுதாய உறவு. இதில் நமது ஞானிகள் எழுதிய ஜோதிட சாஸ்திரத்தை உண்மை என்று நிரூபிக்க நாம் போராடி கொண்டிருக்கும் இதே வேளையில், இவர்கள் சமூக வலைத்தளங்களில் இரு கிரக சேர்க்கைகள் இப்படி பலன் தரும் என்று சொல்லி கொண்டு வந்தால், அவர்கள் கையில் ஆதாரத்தோடு வந்து இந்த கிரக சேர்க்கை எனக்கு இருக்கிறது, ஏன் இந்த பலன் நடக்கவில்லை என்று கேட்கிறார். என்ன சொல்ல முடியும்? ஒரு கிரக சேர்க்கை மேஷத்தில் புதன் செவ்வாய் என்றால், அங்கே செவ்வாயின் வலு கை ஓங்கி விடுகிறது. தனது ஆட்சி வீட்டில் இருக்கிறார். புதனின் வலு அங்கே மட்டுப்பட்டு விடுகிறது. இதுவே கன்னியில் புதன் செவ்வாய் சேர்க்கை என்றால், அங்கே புதன் உச்ச வீடு, புதனின் கை அங்கே ஓங்கி உள்ளது, அங்கே செவ்வாய் மட்டுப்படுகிறார். இப்படி இருக்க பலன் எப்படி மொட்டையாக இந்த கிரகம் இங்கிருந்தால் இன்ன பலன் என்று சொல்வது சரியாகும்? இது மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்திற்கு ஜோதிடர்கள் செய்கின்ற அவப்பெயர், செய்கின்ற கொடுமை. அவர்களை நாம் ஒன்றும் சொல்ல இயலாது. நமது ஜோதிட சொந்தங்களுக்கும் நமது உறவுகளுக்கும் ஒன்றை விண்ணப்பிக்கிறேன். அவர்களை வைத்து, அவர்கள் சொல்லும் கூற்றுக்களை வைத்து நமது ஜோதிடத்தை, நமது ஞானிகளை நமக்கு தந்த அருளிய இந்த சாஸ்திரத்தை நாம் அவர்கள் சொல்வதை வைத்து எடை போட்டு குறைவாக மதிப்பிட வேண்டாம் என்ற நமது ஜோதிட சொந்தங்களையும் நமது சமுதாய உறவுகளையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.